Hi friends, welcome to Mahi Kitchen Tamil. நாம இன்னைக்கு என்ன செய்ய போறோம்னா குழந்தைகளுக்கு ரொம்ப விரும்பி சாப்பிடக்கூடிய French fry தாங்க ரெடி பண்ண போறோம். வாங்க prepare பண்ணது எப்படின்னு வீடியோக்குள்ள போலாம். French fry ரெடி பண்ணதுக்கு நான் 3 உருளைக்கிழங்கு எடுத்துர்க்கேன். மூணுமே நல்ல பெரிய சைஸ் உருளைக்கிழங்கா எடுத்துர்க்கேன். இப்போ இந்த உருளைக்கிழங்குல தோலை நம்ம சீவிக்கலாம். நல்லா சீவியாச்சு. இந்த 4 கார்னரையும் நம்ம கட் பண்ணிக்கலாம். அப்பதான் நம்ம பீஸ் போடும்போது அந்த ஷேப் நல்லா வரும் உங்களுக்கு. இப்போ இந்த மாதிரி தின்னா பீஸ் போட்டுக்குங்க. இப்போ நம்ம ஸ்டிக் மாதிரி கட் பண்ணிக்கலாம் எல்லாத்தையும். கட் பண்ண உருளைக்கிழங்க தண்ணியில் போட்டு வச்சிருங்க. இல்லை அப்படின்னா பிளாக் கலரில் மாறிடும், அதனால் தண்ணியில் போட்டு வச்சுக்கலாம். இப்போ நம்ம எல்லாத்தையும் கட் பண்ணியாச்சு. ஒரு கடாயில் இந்த உருளைக்கிழங்கு வேக வைக்கிறதுக்கு தண்ணி நல்லா கொதிக்க வச்சிடலாம். ரொம்ப கொதிக்கணும் இல்லை, நார்மலாக கொதிச்சா போதும். இப்போ நம்ம கொதிக்கிற தண்ணியில் இந்த உருளைக்கிழங்கு நம்ம சேர்த்துட்டு ஒரு ஆஃப் பாயில் ஆகிற அளவுக்கு வேக வச்சுக்கலாம். இப்போ உருளைக்கிழங்கு குக் ஆகிடுச்சுங்க. இப்போ நம்ம இந்த தண்ணியை ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு இந்த மாதிரி கிளாத்தில் எடுத்து போட்டுருங்க. அப்போ தான் அந்த தண்ணி எல்லாம் ட்ரை ஆகி நல்லாயிருக்கும் உங்களுக்கு. ஃப்ரெஞ்ச் ஃப்ரை ரெடி பண்ணுறதுக்கு நம்ம இப்போ தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். இப்போ உருளைக்கிழங்கு நம்ம மீடியம் ஃபயரில் வச்சு பொரிச்சுக்குங்க. ரொம்பவும் ஃப்ரை பண்ணிட வேண்டாம். மறுபடியும் நம்ம இன்னொரு டைம் இதை ஃப்ரை பண்ண போகிறோம். லைட்டாக ஃப்ரை பண்ணால் போதும். நீங்கள் ஃபஸ்ட் டைம் ஃப்ரை பண்ணிவிட்டு கூட இதை நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். எப்பப்பெல்லாம் நீங்கள் தேவைப்படும் போதோ அப்போ நீங்கள் எடுத்து ஃப்ரை பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் எடுத்துக்கோங்க. கலர் ரொம்ப சேஞ்ச் ஆகக்கூடாது. செகண்ட் டைம் ஃப்ரை பண்ணிக்கலாம். இது வந்து கொஞ்சம் ஹை ஃபயரில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு உருளைக்கிழங்கு பார்த்திங்கன்னா நல்லா டீப்பாக ஃப்ரை ஆகணும். கலர் வந்து சேஞ்ச் ஆகி வரும். அந்த லெவலுக்கு நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும் நம்ம. அவ்வளோதான், பாருங்கள், கலர் நல்லா சேஞ்ச் ஆகி வருது. நல்லா கிறிஸ்பியாக வரணும். அந்த லெவலுக்கு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஃப்ரை பண்ணதை எடுத்து போட்டுக்கலாம். ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் வந்து ஒயிட் பெப்பர் போட்டிருக்கேன். அது கூடவே கொஞ்சமாக உப்பு ரெண்டுத்தையும் சேர்த்து நல்லா கலக்கிக்குங்க. அப்போ நல்லா சாப்பிடும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு. ஃப்ரெஞ்ச் ஃப்ரை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.